அம்மா என்னம்மா வாழைத்தண்டு நறுக்கிட்டு இருக்கியா? அதில் என்னமோ எடுத்து பிரித்து எடுக்கிறியா? என்னது இது? வாழைத்தண்டில் இது மாதிரி நார் இருக்கும். நாரை தனியாக எடுத்து திரி மாதிரி இப்படி திரித்து விளக்கு ஏற்றினா லட்சுமி கடாட்சம் நல்லதும்பா, வீட்டுக்கு நல்லதும்பா. வாழைத்தண்டு நாரை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். வாழைத்தண்டு உடம்புக்கு நல்லது. கல் எல்லாருக்கும் கல், வயிற்றுல கல் வரும். இந்த ஸ்டோன் சொல்கிறாளே அது அது வந்து அந்த காலத்துலலாம் வந்து இது கிடையாது, கல் ஜாஸ்தி யாருக்கும் வராது. ஏன்னா வாழைத்தண்டு வாரத்தில் 2 நாளும் சமைக்கணும். துவாதசிக்கு மட்டும் வாழைத்தண்டு, வாழை, வாழைக்காலாம் சேர்த்த மாட்டா. மந்தார இலை தான் சேர்த்துவா. அதாவது மந்தார இலையில சாப்பிடணும், அன்னைக்கு வாழை இலை போட்டு சாப்பிடக்கூடாது. மந்தார இலை தான் வாங்கி சாப்பிடணும். சரி. மற்றபடி வாழைத்தண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாரத்தில் 2 தடவையான வாழைத்தண்டை சேர்த்துக்கணும். ஆமாம். சரி. இப்போ எல்லாம் பண்ணலாம். வாழைத்தண்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தயிர் பச்சடி பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், கருமது பண்ணலாம், என்ன உடம்பு பண்ணலாம். வாழைத்தண்டு போட்டு கூட சாம்பார் பண்ணலாம். எது நம்மளுக்கு என்ன பிடிக்கிறதோ அது மாதிரி தொகையில் அரைச்சி சாப்பிடலாம். என்ன வேணும்னா விதவிதமாக நம்ம பண்ணிக்கலாம். எங்கே ஒரு தடவை இதை எப்படி கட் பண்ணணும்னு காமியே. தோலெல்லாம் சீவிட்டு எங்கே ஒரு தடவை கட் பண்ணி காமி. கட் பண்ணிட்டு இந்த இதுலேருந்து இப்படி 2க்கும் நடுவில் ஜாயிண்ட்ல இந்த நார் இருக்கும். அந்த நாரை எடுத்து இப்படி கையில் இப்படி பண்ணினா எல்லா நாரும் வந்துடும். அப்படி சுற்றிக்கணும். இப்படி கையில் சுற்றினா வந்துடும். அதே மாதிரி இதுலேயும் சுற்றிண்டா வந்துடும். வந்துச்சுன்னா இந்த நாரை அப்படியே எடுத்து திரியாட்டம் அப்படி திரிச்சு ஒத்தையாக காய வச்சுக்கணும். வச்சுட்டு பெருமாளுக்கு விளக்கேற்றணும். காஞ்ச அப்புறம் தான் நல்லா காய வச்சுக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றணுமா, நெய் ஊற்றணுமா? எது வசதியோ அவளுக்கு வசதியோ எது வேணால். நெய் வேணால் விட்டுக்கலாம், எண்ணெயிலையும் ஏற்றலாம். ரொம்ப நல்லது. விசேஷம். ஆற்றுக்கு நல்லதும் வாசம். லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடு. சரி. இது பொறுமையாக எல்லா நாரும் எடுக்கணும், இல்லைன்னா வாயில் அம்பிடும் நார் பல்லில். அதனால எல்லாரும் நார் எடுத்துட்டு பண்ணினா நல்லது. இல்லைன்னா அப்படியே நாராக இருந்தால் பல்லுலாம் மாட்டிக்கும், ரொம்ப நன்னா இருக்காது. அதனால பீன்ஸ் எல்லாம் நார் எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் நார் எடுத்து, வாழைத்தண்டில் நிறைய நார் இருக்கும். நார் எடுத்துட்டு தான் பண்ணணும். சரி. இப்போ நீ வந்து பொடியாக இப்போ நறுக்கி வச்சுருக்க இல்லையா, திருத்தி வச்சுருக்க. இது வந்து கூட்டு, கருமது எது வேணால் நம்ம பண்ணலாம். எல்லாமே நல்லது உடம்புக்கு. ஓகேம்மா. சரி. இதை வந்து கரிமதோ என்ன பண்ண போகிற இன்னைக்கு என்ன பண்ண போகிற? இது வந்து நாளைக்கு இல்லை, நாளைக்கு துவாதசி பண்ணல, நாளைக்கு பண்ணலாம். சரி. அப்போ வந்து ஜூஸ் அடித்து குடிச்சுக்கலாம். ஜூஸ் அடித்து குடித்தாலும் நல்லது. இது அப்படியே ஜூஸ் அடித்து மோரில் கலந்து உப்பு. சரி. இப்போ இந்த வாழைத்தண்டு இதை நறுக்கி வச்சிருக்கியே, வெறும் தண்ணியா இல்லை மோர் போட்டு பண்ணிப்பியா? வெறும் தண்ணியில் போடக்கூடாது, வெறுஞ்சாலும் வைக்கக்கூடாது, போயிடும். அதனால மோர் நிறைய விட்டு மோர் ஜலத்தில் போட்டால் தான் இப்படி வெள்ளை வெளுக்க இருக்கும். வெள்ளை வெளுக்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்வைக்கும் நல்லாயிருக்கும். இல்லாட்டி கருத்து போயிடும், ரொம்ப கருத்து போயிடும். சரி. ஓகேம்மா. சரி. அடுத்தது இந்த வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் பற்றி இன்னும் நிறையா சொல்லு. இதில் மோரில் போடணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய திரியை போட்டால் ரொம்ப நல்லதுங்கிற ஒரு புது விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோவில் புதுசாக வேறு எதையாவது சொல்லுங்கள். தேங்க்யூம்மா.